பக்கா ஆர்எஸ்எஸ் வந்தாலே எஸ்சிலாம் வரக்கூடாதுன்னு நினைப்பாரோ? அப்படிலாம் இல்லை சார். அப்படிலாம் இல்லையா? இல்லை அப்படி தான் இங்கே சொல்கிறாங்க. திமிர் தானே சார் அது, அரசாங்கத்தின் மெத்தனை போக்கு தானே. இப்போ நான் கூட திருமாவளவன் மீது நமக்கு என்ன போகும், இந்த 4 வருஷத்தில் 780 கோடி ரூபாயை திருப்பி அனுப்பிச்சிருக்கிறேன். பட்டியல் சமூக மக்களின் அந்த சப்ளான் பணத்தை 780 கோடி 4 வருஷத்தில் திருப்பி அனுப்பிச்சிக்கிறேன். அவன் 100 ரூபா 50 ரூபாய் நக்கின்னுக்கிறான். 1 லட்ச ரூபா லோன் போட்டு பேங்கரை சூரிட்டி கொடு, எஸ்சினா தரமாட்டேன் லோனு அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறான். எவ்வளோ? 1 லட்சத்துக்கு. தாட்கோவில் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தில் பேங்க்லேருந்து சப்சிடி கொடுப்பாங்க. அங்கே போய் இல்லைன்ற நீ சூரிட்டி எடுத்துடுவான். உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறான், உங்கள் அத்தா என்ன வேலை செய்கிறாங்க, உங்களுக்கு எவ்வளோ சொத்துக்குது, என்ன ஷூரிட்டி கொடுப்பீங்க அப்படி கேட்டு எங்களை விரட்டி அனுப்புகிறான் சார். இதில் 7850 கோடிகள், 800 கோடி 850 கோடி திருப்பி அனுப்புகிறாங்க சார். ஊபி கவர்மெண்ட். ஓ அவங்க அது யார்? அந்த சாமியார் பேர் என்னது? யோகி ஆதித்யநாத். என்ன திமிர் இருக்கும்ல. பக்கா ஆர்எஸ்எஸ் வந்தாலே எஸ்சிலாம் வரக்கூடாதுன்னு நினைப்பாரோ? அப்படிலாம் இல்லை சார். அப்படிலாம் இல்லையா? இல்லை அப்படி தான் இங்கே சொல்கிறாங்க. திமிர் தானே சார் அது, அரசாங்கத்தின் மெத்தனை போக்கு தானே. இந்த எஸ்சி எஸ்டி வெல்ஃபேர் ஸ்கூலில் அதை அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சரி பண்ணுறதுக்கு ஒதுக்கியிருக்காங்க சார். இந்த யோகி ஆதித்யநாத் தானே அது பேர், மொட்டைச்சின் சாமியார். காவி வேட்டி காவி சட்டை, உள்ளே என்ன போட்டுருப்பாரு? காவியாக தான் இருக்குமோ? சரி, அது நம்ம வேலையில் பார்க்குறது. என் புள்ள என் குழந்த கக்கூஸில் பீ போடுறது அந்த ஆள் விரும்பலை சார். இதெல்லாம் கேட்கணும்ல சார். இவர் கேட்கல, நான் கேட்குறேன். ஆனால் இதில் ஒரு சின்ன திருத்தம். அவர் ஊபி முதல்வர் இல்லை, அவர் தமிழ்நாட்டின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஓ, அப்போ அவர் அனுப்பல, இங்கே இருக்கிறதா? அவர் அனுப்பியிருந்தா இவர் கேட்டிருப்பாரு. அந்த ஆள் சரியாக செலவு பண்ணிட்டா போல இது.